அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குரு பயிற்சி கும்பராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக்கொள்ளும் கும்பராசி அன்பர்களே, இதுவரை சகோதர ஸ்தானமான 3ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியாக அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் போது சூழ்நிலையை அறிந்து முடிவெடுக்கவும், எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். மறைமுகமான வருமானங்களால் கையிருப்பு அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான கோபங்கள் குறைத்து கொள்வது உங்கள் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தும். குரு 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்காக வாய்ப்புகள் உண்டாகும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றியடைவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனம் மகிழ்வீர்கள். மற்றவர்கள் பற்றி தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைப்பீர்கள். குரு நின்ற பலன். குரு சுகஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். நறுமணப் பொருட்களின் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும். உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனையே மாற்றம் ஏற்படும். குரு வக்ரஸ்தான பலன்கள். நெருக்கடியான இருந்த அந்த சில பிரச்சனைகள் குறையும். கால்நடை வளர்ப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும். குரு பயிற்சியால் உண்டாகும் பொது பலன்கள். பெண்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் ஏற்படும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. நெருக்கமான இடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். எதிர்பார்த்த சில பயணங்களால் புதிய அனுபவமும் அனுகூலமும் உண்டாகும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்களால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். காப்பீடு விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தருக்கு உத்தியோக பணியில் திருப்தியான சூழல் அமையும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உண்டாகும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களின் மறைமுக ஆதரவால் சில புரிதல்கள் உண்டாகும். அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் பிறக்கும். கலைத்துறையில் இருந்து வந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிறமொழி சார்ந்த விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி கொள்வதற்கான சூழல் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழலும் வாய்ப்புகளும் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள். இந்த குரு பயிற்சியால் நன்மை என்னென்னா, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளில் உயர் அதிகாரியின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நடைபெற இருக்கிற குரு பயிற்சியால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த குரு பயிற்சியில் வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும். நன்றி.